சரி, ஒரு பெரிய கொஷின்ஸ் வரும். எஸ் லிமிடெட் கம்பெனி issued a prospectus inviting application for 2000 shares for ₹10 each at a premium of ₹2 per share. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து 2000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 இல்லையா? என்ன சொல்கிறாங்கன்னா, ₹10 ஷேர் வந்து ₹12 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியமில் கொடுக்குறோம். இந்த கேஸில் நம்ம ப்ரீமியமில் கொடுக்குறோம். ஸோ ஈச் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 2 per share as follows. ஸோ எப்படி வாங்குறாங்க? இந்த கேஸில் அப்ளிகேஷனில் ₹2, அலாட்மெண்ட்டில் ₹5, அந்த ₹5 இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஆன் ஃபர்ஸ்ட் கால் ₹3, ஆன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 per share. Applications were received for 3000 shares and pro rata allotment was made on application for 2400 shares. ஸோ ரிசீவ் பண்ணது மொத்தமாக வந்து 3000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வந்து ப்ரோ ரேட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இஷ்யூ பண்ணது பார்த்திங்கன்னா 2000 ஷேர்ஸ் இல்லையா? இஷ்யூ பண்ணது 2000 ஷேர். இதுதான் இஷ்யூ. கம்பெனி இஷ்யூ பண்ணது 2000 ஷேரு. ஆனால் கம்பெனி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? மொத்தம் 3000 ஷேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு. ஸோ ஓவராக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. இஷ்யூ பண்ணது 2000 ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா 1000 வந்திருக்கு. அந்த 1000 வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ அந்த 3000 ஷேர்ஸில் ப்ரோ ரேட் அலாட்மெண்ட் வாஸ் மேட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் 2400 ஷேர்ஸ். மணி ஆன் ஓவர் பெய்ட் ஆன் ஆல் அப்ளிகேஷன்ஸ் வார் எம்ப்ளாய்ட் டுவர்ட்ஸ் சம் டியூ ஆன் அலாட்மெண்ட். ஸோ அந்த கேஸில் கம்பெனி அலாட்மெண்ட் பண்ணதே 2400 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கு. அப்போது மிச்சம் 600 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது கால் இன் அட்வான்ஸில் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் மணியை வச்சுருக்காங்க. இது வந்து அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் கொஸ்டின். அப்ளிகேஷன்ஸ் were received for 3000 shares and pro rata allotment was made on application. Money overpaid on application was employed towards the sum due on allotment. ஸோ அலாட்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா இந்த ₹600 ஷேர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து அலாட்மெண்ட் வந்து பார்த்தி ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து மிஸ்டர் ராம் who took 40 shares failed to pay the allotment money. His shares were forfeited on his failure to pay the first call. இல்லை ராம் என்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் 40 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, அலாட்மெண்ட் மணி கொடுக்காம விட்டுட்டாராம். தென் மிஸ்டர் ராஜ் தி ஹோல்டர் ஆஃப் 60 shares failed to pay the 2 calls. 2 காலும் கொடுக்காம விட்டாராம். இவர் ஷேரும் ஃபோர்ஃபிட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தி செகண்ட் காலுக்கு அப்புறம் எங்கள் ஷேர் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆஃப் தி ஷேர்ஸ் ஃபோர்ஃபிட் பண்ண ஷேர்ஸில் 80 ஷேர்ஸ் were sold to ஷங்கர். இது வந்து ரீஇஷ்யூ. ஓகே. ஸோ இந்த கொஷனில் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. இஷ்யூ, ஃபோர்ஃபீச்சர், ரீஇஷ்யூ, 3 ஸ்டேஜும் வந்துருது. இஷ்யூ, ஃபோர்ஃபீச்சர், ஃபோர்ஃபீட்டும் வருது, ரீஇஷ்யூ வருது. ஸோ எல்லா ஸ்டேஜும் கவர் ஆயிடுது. ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க? ரீஇஷ்யூ credited fully paid for 9 per share. ஸோ ரீஇஷ்யூ ஸ்டேஜில் ₹10 ஷேர் வந்து ₹9 கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ₹1 லாஸ். ஸோ இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். தி ஹோல் ஆஃப் ராம் ஷேர்ஸ் பீங் இன்க்ளூடட் ப்ரிப்பேர் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இஷ்யூ, ஃபோர்ஃபீச்சர், இஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனில் வந்து எவ்வளோ அந்த ஸ்டேஜஸ் பார்க்கணும், எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வர வேண்டியிருக்கு. ஸோ நார்மலாக இந்த கொஷனில் ₹10 விலை ஷேர் வந்து ₹12 கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமில் கொடுத்துருக்காங்க ₹12. ஸோ என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது இந்த கேஸில்? ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேஜ், second is your allotment stage, then third is your first call, then fourth is your second and final call. மொத்தமாக வந்து ₹12 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ₹10 ஷேர் வந்து அவங்க ₹12 கொடுத்துருக்காங்க. ₹10 ஷேர் வந்து ₹12 தேவையில்லை ப்ரீமியம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அப்ளிகேஷன் வந்து ₹2 per share, ₹2 per share. தென் அலாட்மெண்ட் இஸ் ₹5 per share. ₹5 ப்ரீமியம் இன்க்ளூடடாக இருக்குது. ப்ரீமியம் வந்து ₹2. அப்போது ₹3 வந்து ஷேர் கேபிட்டலுக்கும், ₹2 வந்து ப்ரீமியம். இது ப்ரீமியம். இதுதான் பிரேக்கப். ரைட்டா? அலாட்மெண்ட்டில் தான் ஸ்டேஜில் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டு வாங்குகிறோம். தென் ஃபஸ்ட் காலில் வந்து ₹3, செகண்ட் காலில் ₹2. ஃபஸ்ட் காலில் ₹3, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலில் ₹2. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் ₹12 தான். ₹12 தான் பார்க்கணும். 2 + 5 7, 7 + 3 is 10, 10 + 2 is 12. ஸோ எஸ், ஸோ we are getting 12. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வந்து என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. மிஸ்டர் ராம் ஒருத்தர் இருக்கான், மிஸ்டர் ராஜ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இங்கே மிஸ்டர் ராம்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் மிஸ்டர் ராஜ்னு ஒருத்தர் இருக்கான். மிஸ்டர் ராம் அண்ட் மிஸ்டர் ராஜ். ஸோ மிஸ்டர் ராம் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 40 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான். இவன் வந்து 60 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் என்ன ஸ்டேஜில் பணம் கொடுக்காம விட்டுறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேஜ், தென் அலாட்மெண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ பணம் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் ராம் who took 40 shares failed to pay the allotment money. His shares were forfeited on his failure to pay the first call also. அப்போது இவன் கட்டையில் வந்து அப்ளிகேஷன் மணி வந்தாச்சு, அலாட்மெண்ட் பண்ணி இவன் கொடுக்காம விட்டான். அலாட்மெண்ட் மணியும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் கால் மணியும் கொடுக்கல, செகண்ட் கால் மணியும் வரல. அதே போல் மிஸ்டர் ராஜ் தி ஹோல்டர் ஆஃப் 60 shares failed to pay the 2 calls. 2 கால்ஸும் கொடுக்கல. அப்போனா இந்த கேஸில் அப்ளிகேஷன் மணியும் கொடுத்துட்டான், அலாட்மெண்ட் மணியும் வந்தாச்சு,
ஃபஸ்ட் காலும் கொடுக்கல, செகண்ட் காலும் கொடுக்கல. அப்போ நம்ம இந்த ஷேர்ஸ் நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் கால் ஸ்டேஜ்லேயே வந்து இவன் ஷேர் வந்து ஃபோர்ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஃபீட்னா கொடுத்த பணம் வரைக்கும் அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க போகிறது கிடையாது. ரைட்டா? இதில் வந்து செகண்ட் ஃபைனல் கால் ஸ்டேஜில் வந்து ஃபோர்ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க இவன் ஷேர்ஸை. இப்போ 2 பேர். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து உங்கள் கொஷின்ஸ் மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீஇஷ்யூ பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ், 10 ரூபா ஷேர் வந்து 9 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 1 ரூபா லாஸ். ஸோ இதுதான் வந்து உங்கள் கொஷினோட மொத்த இன்டர்பிரேஷன் இங்கே எழுதியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்வியூமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ட்ரை டு ஹேவ் அ கால்குலேட்டர் அலாங் வித் யூ ஸோ தட் இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். Now we have the first stage, which is the application stage. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், மொத்தமாக ரிசீவ் பண்ணுறது 3000 ஷேர்ஸ். ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஷேர்ஸ். பேஸ் வந்து 3000 ஷேர்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் எவ்வளோ பெய்டப் ஆகுது நம்மளுக்கு? பெய்டப் வந்து 2 ரூபா வந்து நம்ம வாங்குவோம். 2 rupees we are getting. ஸோ சேம் திங் அதே தான் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம பணம் ரிசீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷேர் அலாட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கேஸில் பணம் ரிசீவ் பண்ண போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் to be debited, we are getting the money 3000 into 2, so which comes around 6000 to be debited. We are receiver account to be debited. பேங்க்கில் வந்து பணம் வருது, பணம் உள்ள போடுறோம், பேங்க்கில் போடுறோம். தென் யார் கொடுக்குறாங்க? ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் நம்ம பேர் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டு பி credited, that is 6000, ரைட்? தென் அடுத்தது நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் அலாட் பண்ண போகிறோம். ஸோ to equity share capital account to be credited. So we are giving share of the value of 6000 and the receiver account has to be debited. In this case, share application money to be debited because he is the receiver, right? So in the entry முடிஞ்சிருச்சு. Application stages over. Now coming to the next stage, that is your allotment stage. Allotment stageல பேஸ் வந்து மொத்தமாக மாறும். allotment stageல எவ்வளோ paid up, எவ்வளோ நம்ம வாங்க போகிறோம்? மொத்தமாக 5 ரூபா வாங்க போகிறோம். அந்த 5 ரூபா பிரேக்கப்பில் 3 ரூபா வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போவோம். நான் இங்கே சீன் போடுறேன். ஷேர் கேபிட்டல் போவோம். தென் 2 ரூபா வந்து ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ 10 ரூபா வேறு ஷேர் வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லையா? அதில் 5 ரூபாயில் தான் ப்ரீமியமாக ரிசீவ் பண்ணுறோம். அதில் 3 ரூபா வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போகும், மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா ப்ரீமியமுக்கு. இப்போ இங்கே வந்து பேஸ் வந்து மாறும், ரைட்டா? பேஸ் வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ அலாட் பண்ணுறோம்? 2400 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணுறோம். ஸோ பேஸ் வந்து மொத்தமாக மாறிடும். இப்போ ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா 3000 ஷேர் வாஸ் தி பேஸ், மொத்தமாக நான் ரிசீவ் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ கொடுக்குறோம்? 2400 ஷேர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ அலாட்மெண்ட் ஸ்டேஜில் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகும். சேம் திங் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஷேர்ஸ் கொடுக்கணும், டு equity ஷேர் கேபிட்டல். ஸோ 2400 இன்டூ ஷேர் கேபிட்டல் வந்து 3, ரைட்? ஸோ 2400 3 இஸ் ஐம் கெட்டிங் 7200. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டு பி credited, that is 2400 shares, that is 2 rupees. So which comes around 4800. So we are giving shares and who is receiver account has to be debited. Shareholder தான் receiver. இந்த கேஸில் அவன் பேர் வந்து share allotment money account to be debited, so which comes around 12000, right? So he has receiver, so he is receiving 12000. Now we will be demanding money from him, right? So we will be demanding money from him. So questionsலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 600 ஷேர்ஸ் வந்து அட்வான்ஸாக வந்துச்சுன்னா 3000 வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அதில் வந்து அலாட் பண்ணதே 2400, ரிமைனிங் 600 ஷேர்ஸ். இது வந்து இதுக்கு வேண்டிய பணம் வந்து நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணலை. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பாருங்கள், இதிலே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து 3000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ் மேட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 2400 ஷேர்ஸ். ஸோ 2400 ஷேர்ஸ்க்கு நம்ம அலாட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து 600 ஷேர்ஸ் என்ன பண்ணுறோம்? நம்ம வில் பி அட்ஜஸ்டிங் இட். ஸோ நம்ம இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து தட் வில் பி தி கால் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த கேஸில் ஐம் அட்ஜஸ்டிங் தட் தி எக்ஸ்ட்ரா 600 I'm crediting that to call in advance. That is the extra amount that we have received. Okay, that will be adjusted to the share allotment money account. I'm debiting it. That is 600, right? Once we have adjusted that, now we will be demanding the money. நம்ம வந்து பணம் வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண போகிறோம். ஸோ டிமாண்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறோன்னா, இந்த கேஸில் நம்ம டிமாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்டிங் 12000 rupees நம்ம டிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த கேஸில் இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மட்டும் 4800. ஸோ வில் பி டிமாண்டிங் ஒன்லி 7200 from him. நம்ம வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுறது 7200 டிமாண்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம கொடுத்த ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 7200 மதிப்புள்ள ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வில் பி டிமாண்டிங் ஒன்லி 7200. ஸோ 7200 வந்து ஷேர் ஹோல்டர் கிட்ட டிமாண்ட் பண்ணுறோம். அவங்க எவ்வளோ கொடுக்குறான்னு மட்டும் பார்ப்போம். ஸோ கொஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது இல்லை 2 ஷேர் ஹோல்டர் இருக்கான். இல்லை ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர் மிஸ்டர் ராமன் ஒருத்தர் இருக்கான். அவன் 40 ஷேர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவன் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் பணம் கொடுத்துட்டான். ஆனால் அலாட்மெண்ட் ஸ்டேஜ் கட்டி அவங்க பணம் வரலை. அப்போது நம்ம அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்.
அப்போ பணம் வரல. அப்போ 40 ஷேருக்கு பணமே வராமல் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது மொத்தமாக இந்த ஸ்டேஜில் நம்ம கொடுத்தது வந்து 2400 ஷேர்ஸ். அதில் வந்து 40 ஷேர் வந்து வராமல் போச்சு. ரைட்டா? அப்போது ரிமைனிங் ஷேர்ஸ் தான் நமக்கு பணமே வந்திருக்கும் 2360 ஷேர்ஸ். ஸோ பேங்க்கில் எவ்வளோ பணம் வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட், ரிசீவர் அக்கௌண்ட் டு பி டெபிட். ஸோ பேங்க்கில் 2360 shares of the value of 3 rupees that is the paid up. So that will be 7080. Then remaining வந்து 40 ஷேர் வரல இல்லையா? So that is the loss for us. This is the loss for us. So we have to put into the call in arrear account. So call in arrear account to be debited. So in the case 40 into 3 which comes around 120. Now we are asking 7200. We are receiving only 7080, 120 வராமல் போச்சு. ஸோ the giver account has to be இங்கே யார் கொடுக்குறாங்க? ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஷேர் allotment money to be credited. Allotment money account to be credited, that is 7200. Right? So this is the working I have done. Then coming to the third stage, that is your first call. First call stage tomorrow. We're coming to the first call stage. So first call stage வந்து சேம். இங்கே வந்து paid up பார்த்தீங்கன்னா it is 3 rupees. Okay, and the base is 2400. So 2400 is the base. So in the case la first part la vandu same thing, we'll be allocating the shares to them. So to equity share capital account to be credited. Okay, because we are giving the shares 2400 into 3 which comes around 7200. இப்போ இங்கே ரிசீவ் பண்ணுறது ஷேர் ஹோல்டர் இஸ் ரிசீவிங், ஹிஸ் அக்கௌண்ட் ஹஸ் டு பி டெபிட்டட். ஸோ இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி account to be debited, which comes around 7200. Right, now coming to the next stage, will be நம்ம வந்து ஷேர் வந்து 7200 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அட்டன் பணம் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ பணம் வந்து 7200 ரிசீவ் பண்ணணும். ஸோ எவ்வளோ வரும் இதை பார்க்கணும். இப்போது கொஷினில் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஷேர் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கால் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பணமே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் காலில் பணம் வரல. அதே போல் 60 ஷேர் ஹோல்ட் பண்ணுறவனுக்கு இவனும் நம்ம பணமும் கொடுக்கவே இல்லை. ரைட்டா? அப்போ மொத்தமாக 100 ஷேர்ஸ்க்கு நம்ம வந்து பணமே வரல. ஸோ இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சம் எவ்வளோ ஷேருக்கு எவ்வளோ பணம்ன்றது மட்டும் நம்ம பேங்க்கில் வந்து யூ ஹேவ் டு ஷோ தம். ஸோ 7200 நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். வி ஹவ் அலாட்டட் 7200 ஷேர்ஸ் டு ஷேர் ஹோல்டர். நம்ம உடனே 7200 வி ஆர் டிமாண்டிங் தி மணி. ஸோ மொத்தமாக கொடுத்த ஷேர் வந்து 2400 ஷேர்ஸ். அதில் 40 ஷேர்ஸ் ராம் கொடுக்கல, 60 ஷேர் ராஜ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வரும்? 2300 ஷேர்ஸ் வேலை இருக்கிற பணம் மட்டும் தான் வெளில வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம், பணம் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 2300 இன்ட்டு இந்த கேஸில் நம்ம பேடப் வந்து 3. ஸோ ஜஸ்ட் புட்டிங் 3 ஓவர் ஹியர். ஸோ 2300 இன்ட்டு 3 இஸ் 6900. ஸோ வி ஆர் ரிசீவிங் ஒன்லி 6000. நான் கேட்ட பணம் வந்து நான் கொடுத்தது ஷேர் வந்து 7200. ஆனால் நான் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறேன்? பணம் 6900 தான் ரிசீவ் பண்ணுறோம். அப்போது இந்த 100 ரூபா எனக்கு லாஸ் இல்லையா? 2 பேர் பணமே கொடுக்காம போயிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த லாஸ் என்ன பண்ணுறேன்னா நான் டெபிட் பண்ணோம். அது அந்த லாஸ் எங்கே டெபிட் பண்ணுறேன்னா கால் இன் அரியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதில் டெபிட் பண்ணிடுறேன். கால் இன் அரியர் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். அந்த லாஸ் அமௌண்ட் மொத்தமாக 100 ஷேர்ஸ் இல்லையா? 100. ஸோ 40 + 60 is 100. ஸோ 100 ஷேர்ஸ் வரவே 100 ஷேர்ஸ்க்கு வந்து வேல்யூ வரல. 100 into 3 போட்டிங் as 300. Now the giver account to be created. யார் கொடுக்குறாங்க? ஷேர் ஹோல்டர் is giving. So first call money account to be created, that is 7200. ஸோ இந்த ஸ்டேஜும் முடிச்சாச்சு, இந்த என்ட்ரி முடிஞ்சது. And coming to the last stage, which is nothing but your second and final call. Second and final call. So second and final call-ல இந்த paid up மொத்தமாக எவ்வளோ நம்ம வந்து வாங்க போகிறோம்? 2 ரூபா வாங்க போகிறோம் இன்ஸ்டால்மெண்ட்டில். இந்த கேஸில் நம்ம வந்து கொடுக்குறதே பார்த்திங்கன்னா 2400 ஷேர்ஸ். ஸோ சேம் அதே தான் இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பணம் டிமாண்ட் பண்ண போகிறோம். டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பி கிரியேட்டட், கிவர் நம்ம கொடுக்குறோம். கிவர் அக்கௌண்ட் டு பி கிரியேட்டட் 2400 into 2 which comes around 4800. ரைட்? ஸோ இந்த ரிசீவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி டெபிட்டட். இந்த கேஸில் ஷேர் ஹோல்டர் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் அவன் பேர் வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். இஸ் த ரிசீவர். ஷேர் கொடுக்குறோம், இஸ் த ரிசீவர் ஆஃப் த ஷேர். டெபிட் பண்ணுறோம் 4800. ரைட்? ஸோ ஷேர் கொடுத்தாச்சு. இப்போ அவங்களே பணம் நம்ம டிமாண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் பணமே பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக ஷேர் ஹோல்டரில் இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா ஃபைனல் கால் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸில் இவனும் ஃபைனல் கால் கொடுக்கல, இவனும் ஃபைனல் கால் கொடுக்கல. அப்போ அந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்திருக்காது. இப்போ மிச்சம் இருக்கிற பணம் மட்டும் தான் பேங்க்கில் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலில் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2400 ஷேர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 40 ஷேர்ஸ் ராமும் 60 ஷேர் ராஜும் கொடுக்காம போயிட்டாங்க. அப்போது நம்ம பணம் எவ்வளோ வந்திருக்கும்? 2300 ஷேர்ஸ் வேண்டிய பணம் மட்டும் தான் பேங்க்கில் வந்திருக்கும். நம்ம கேட்ட அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட இருந்து 4800 வந்து வேணும். பணம் நம்ம வாங்க போகிறோம். வி ஆர் டிமாண்டிங் ஹிம். பட் how much we are receiving in the bank? So bank account to be debited. So we are receiving only 2300
ஷேர்ஸ் ஓட வேல்யூ மதிப்பு மட்டும் தான் நமக்கு கிடைக்க போகுது. 2 which comes around 4600. இப்போ ரிமைனிங் இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, அது வராமல் போயிடுச்சு இல்லையா. அப்போது that is a loss for us. இது வந்து லாஸ். இந்த லாஸ் என்ன பண்ணுறோம், நம்ம கால் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா. ஸோ 100 into 2 which comes around 200. This account is getting debited. Now giver account has to be credited. இங்கே யார் கொடுக்குறாங்க, ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் அவங்க பேர் என்ன வச்சுருக்கோம், ஷேர் அண்ட் ஃபைனல் கால் மணி அக்கௌண்ட். Second and final call money account to be credited. That is 4800. Right. So this is the entry we have done. Till now this is the entry we have done. Right. அதுக்கப்புறம் நம்ம வந்து forfeiture ஓட entry நம்ம we have to do that. Right. So till now we have done all the entries. Now we have to do for the forfeiture. ஸோ forfeiture வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ணுறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் வில் டூ அ ரிவர்ஸ் என்ட்ரி ஓவர். ஸோ இந்த கேஸில் நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு தி forfeiture என்ட்ரி. நம்ம இப்போ வந்து forfeiture என்ட்ரி பார்க்குறோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா. மிஸ்டர் ராம் மொத்தமாக வந்து 40 ஷேர் இருந்துச்சு. அண்ட் மிஸ்டர் ராஜ் ஒருத்தர் இருக்கான், மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 60 ஷேர். ஸோ என்னென்ன ஸ்டேஜில் அவங்க பணம் கொடுத்தாங்க நம்ம திருப்பி ஒன்ஸ் அகேன் ஐம் சம்மரைசிங். அப்ளிகேஷன் ஸ்டேஜ், அலாட்மெண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறோம் சரிங்க. திருப்பி ஒன்ஸ் அகேன் நம்ம சீரிஸ் சம்மரைசேஷன் ஓவர் தேர். ஸோ அப்ளிகேஷனில் 2 5 3 2. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி திங் தட் வி ஆர் கெட்டிங் இட். சம்மரைஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ரூபா வாங்குகிறோம், 5 ரூபா வாங்குகிறோம், 3 ரூபா, 2 ரூபா. ரைட்டா. ஸோ இந்த கேஸில் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் மிஸ்டர் ராம் வந்து கொடுத்துட்டான், மிஸ்டர் ராஜும் கொடுத்தாச்சு. தென் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் இவன் கொடுக்கவே இல்லை, இவன் கொடுத்துட்டான், இவன் கொடுக்கல. ஸோ இவன் 2 ஸ்டேஜும் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு சம்மரைசேஷன் மாதிரி எழுதிடலாம். ஸோ தட் என்ன பணம் வந்துச்சு என்ன பணம் வராமல்ன்றது நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஜஸ்ட் புட்டிங் ஹியர் as R is received and NR is not received. ரைட்டா. ஸோ மொத்தமாக பணம் வந்து பார்த்தீங்கன்னா ராம் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா பணம் வந்திருக்கும். ராஜ் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 5 7 ரூபா தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் மிச்சம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 + 3 + 2 3 8 10 ருபீஸ் வரவே இல்லை. இந்த கேஸில் 5 ருபீஸ் வரவே இல்லை. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஷேர் 12 ரூபா. ஸோ 12 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த ராமோட ஷேரில். ராஜ் பார்த்தீங்கன்னா 7 ரூபா மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம forfeiture அக்கௌண்ட் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் forfeiture செப்பரேட்டாக என்ட்ரி போடுறேன். சில டெக்ஸ்ட் புக்ஸில் கம்பைனாக போட்டிருப்பாங்க, நீங்கள் செப்பரேட்டாக போடுறது உங்களுக்கு வந்து லாஜிக் புரியும். ஸோ ராமோட forfeiture எவ்வளோ பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக என்ன என்ட்ரி நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நார்மல் என்ட்ரி போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி போடுறோம். ஸோ நார்மல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரூபா ரிசீவ் பண்ணியிருப்போம், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கும். ஐம் ஜஸ்ட் டெபிட்டிங் தி பேங்க் அக்கௌண்ட். ஸோ 40 × 2 80 ரூபா அமௌண்ட் வந்துட்டுருக்கோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலாட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 12 ரூபா நம்ம அதில் வந்து equity ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இதில் 10 ரூபா வராமல் போச்சு இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுறேன்னா கால் இன் அரியரில் போடுறேன். கால் இன் அரியர் which is a loss to us இல்லையா. ஸோ கால் இன் அரியர் that is 40 ஷேர்ஸ் into 10 400. ரைட். ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன என்ட்ரி கொடுத்துருப்போம், equity ஷேர் கொடுத்துருப்போம், equity ஷேர் கேபிட்டல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா you have 40 × 10 that is 400 to securities premium which is 40 × 2 which comes around 80 rupees. ரைட்டா. 80. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் என்ட்ரி போட போகிறோம். ஸோ ரிவர்ஸ் இந்த என்ட்ரி தான் வந்து forfeiture என்ட்ரி. ரிவர்ஸ் என்ட்ரி வில் பி புட்டிங். ஸோ இந்த கேஸில் வந்து equity ஷேர் கேபிட்டல் இருக்குது, அப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். டெபிட் equity share capital account, debit is 400. Then securities premium account, again we are reversing it, that is 80. Okay. Then call in arrear account will be remaining CIA short எழுதுறேன் 400. Then in the bank நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் forfeit பண்ணணும் to forfeiture account. So 80 rupees. Right. So this is the reverse entry for this one. So this is the forfeiture entry for Mr. Ram who has not given the amount for 40 shares. Then coming to Mr. Raj. Okay. So Mr. Raj வந்து பார்த்தீங்கன்னா 60 ஷேரு 60 ஷேர்ஸ். ஸோ 60 ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்திருக்கும், இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் 7. ஓகே. தட் இஸ் 7 ஏன் வந்ததுன்னா எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் 7 ரூபா நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ 7. So 60 × 7 420. Right. Then call in arrear account to be debit எவ்வளோ லாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 12 ரூபா நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ 60 × 5 வரவே இல்லை, நாட் ரிசீவ் என்ன பண்ணுறோம், இட்ஸ் லாஸ். இந்த லாஸ் நம்ம பண்ணுறோம் கால் இன் அரியர் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ CI is nothing but your call in arrear. So 60 × 5
comes around 300. Then equity share நம்ம allot பண்ணியிருப்போம் ஏற்கனவே வந்து நார்மல் என்ட்ரியில், that is 60 into 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் கொடுத்துருப்போம், comes around 600. Then securities premium ரிவர்ஸ் பண்ணுறோம், 60 into 2 ரூபா ப்ரீமியம் இல்லையா, ஸோ 120. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 420 ப்ளஸ் இந்த 720, 600 ப்ளஸ் 120 இந்த என்ட்ரி நம்ம ஏற்கனவே புக்ஸில் போட்டிருப்போம். இந்த ரிவர்ஸ் என்ட்ரி தான் நம்ம வந்து ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் என்ட்ரி equity share capital ஏற்கனவே கிரெடிட் பண்ணுறோம், அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். equity share capital account to be debited, which is 600. Then securities premium account to be debited, which comes around 120. Then to call in arrear, which is 300. Then the bank account வர நம்ம பண்ணுறோம் four feature account to be debited, that is 420. ஸோ இது ரெண்டு என்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தி லாஸ்ட் ஸ்டேஜ், that is reissue. Last stage is your reissue. So reissue is very important. So reissue வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா 80 shares வந்து reissue பண்ணுறாங்க. Once again I am reading the sentence over here. ஸோ பார்த்தீங்கன்னா Mr. Raj, holder of 64 of the shares forfeited, 80 shares were sold to Shankar. Shankarனு ஏதோ ஷேர் ரைட்டா. ஸோ 80 shares வந்து கொடுக்குறோம். Creditor has fully paid for 9 per share. ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது ஃபோர்ஃபிட் பண்ண ஷேர் வந்து மொத்தமாக 100 ஷேர் ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோர்ஃபிட் பண்ண ஷேர் வந்து 80 ஷேர் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், ரீஇஷ்யூ பண்ணுறோம். அது 9 ரூபா விலைக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம வந்து ரீஇஷ்யூ என்ட்ரி. ஸோ ரீஇஷ்யூ என்ட்ரியில் நம்ம கொடுக்குறது வந்து 80 ஷேர்ஸ் கொடுக்க போகிறோம். 80 ஷேர்ஸ், அந்த 10 ரூபா விலை ஷேர் வந்து என்ன பண்ணுறோம், 9 rupees நம்ம கொடுக்க போகிறோம், ரைட்டா. அப்போ லாஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 1 ரூபா லாஸ். இந்த லாஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா காலிங் ஏரியாவில் போட்டு வைக்கணும், சரிங்களா. ஸோ வெரி சிம்பிள். ஃபஸ்ட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம் ஷேர்ஸ். ஃபஸ்ட் வந்து பணம் உள்ளே வரும், பேங்க் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், தட் இஸ் 80 ஷேர், we're giving it for 9 rupees. ஸோ 80 into 9 is 720 பணம் பேங்க்கில் வந்திருக்கும். தென் இந்த 1 ரூபா லாஸ் இல்லையா, இந்த 1 ரூபா லாஸ் என்ன பண்ணுறோன்னா ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஃபோர் ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், தட் இஸ் 80 into 1, that is 80. ஸோ எவ்வளோ நம்ம ஷேர் கொடுக்கணும், 2 equity share capital 80, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, which comes around 800, ரைட்டா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீச்சரில் எவ்வளோ வந்திருக்கும்னு பார்க்கணும். ஃபோர் ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைடில் போடுறேன். ஸோ ஃபோர் ஃபீச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர் ஃபீட் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஃபோர் ஃபீச்சர். ஸோ 80 தென் 420, ஓகே. ஸோ 80 and 420, ரைட்டா. ஸோ 18 420 பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் இது டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ 80 டெபிட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில் பி ட்ரான்ஸ்ஃபரிங் தட் டு கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 420 வச்சு நம்ம அப்படியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி இஸ் யர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் இஷ்யூ. தென் லாஸ்ட் என்ட்ரி ஃபோர் ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் பை 420. ஸோ இந்த ஃபோர் ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட் நான் டெபிட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை அந்த 450 போட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், டு கேபிட்டல் ரிசர்வ் account to be credited, that is 420, right. So this is the solution for the particular sum.